ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு எக்ஸ்ட்ரீம் செகண்ட்ஸ். நம்ம ஒருத்தர் மேலே அளவுக்கு கடந்த அன்பையும் பாசத்தையும் பொழிவோம். ஆனால் நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு அவங்க நம்ம மேலே அன்பையும் பாசத்தையும் காட்ட மாட்டாங்க. நன்றி கெட்டத்தனமாக நடந்துப்பாங்க. சமயத்தில் இப்படிப்பட்ட நன்றி கெட்ட மனுஷங்களுக்கிட்ட நம்ம அன்பையும் பாசத்தையும் காட்டுறதை விட ஒரு நாய்கிட்ட நம்ம அன்பையும் பாசத்தையும் காட்டினா அது கடைசி வரைக்கும் நன்றி உள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். அப்படி நம்மளை சுற்றி எல்லாருமே இருந்து ஒரு சமயத்தில் யாருமே இல்லாத நம்ம தனியாக இருக்கிறப்ப தான் நம்ம தனிமையில் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு வலியும் வேதனையும் அதை அனுபவிக்கிற அந்த நபருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இப்படி தனிமையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த படத்துடைய ஹீரோ ஒரு நாய்க்குட்டியை தேடி வாங்கிட்டு வராரு. இவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு பழகுவாங்கன்னாக்கா கடைசி வரைக்கும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு பிரியாத இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் அந்த அளவுக்கு அன்பாகவும் அக்கறையாகவும் இருப்பாங்க. இப்படி ஒற்றுமையாக அந்யோன்யமாக இருக்கிற இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு திருப்பு முனை ஏற்படுது. அது என்ன ஏதுங்கிறது தான் நாம் இன்னைக்கு இந்த கதையில் முழுசாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு படம் வர்றது ரொம்பவே ரேர். அதுலேயும் இப்படிப்பட்ட ஒரு படத்தை போட்டிருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க ஒரு உண்மை சம்பவம்னு காட்டுறாங்க. இந்த படத்தோட ஓப்பனிங்கில் காலேஜ் கேம்பஸில் ஃபீல்டு மார்ஷல் இவன் தான் இந்த படத்தோடைய ஹீரோ. அண்ட் இவனுக்கு பக்கத்தில் இவனோட ஃப்ரெண்டான நேட், இவங்க ரெண்டு பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் தான் ஃபீல்டை லவ் பண்ண ஒரு பொண்ணு அவனை விட்டுட்டு போயிட்டுருப்பா. அப்போ தான் லோன்லியாக இருக்கிறன்னு ஃபீல் பண்ணிவிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு டாக் ஷெல்டருக்கு போகிறான். அங்கே ஒரு டாக் பப்பியை அடாப்ட் பண்ணிக்கலான்ட்டு போயிட்டுருக்கிற சமயத்தில் இவனுக்கு எதிர்த்தாப்புல லேபரி டாக் பப்பி இவன் கண்ணுக்கு தெரியுது. இவனுக்கு பார்த்ததுமே அது ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அது கிட்ட போகிறான். அதுவும் இவனை ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்குது. அவனை பார்த்ததுமே அதுவும் ஏதோ ரொம்ப வருஷமாக பழகுனது போல் வாலாட்டிக்கிட்டே இருக்கிறத பார்த்ததுமே ஃபஸ்ட்டு சைட்லேயே இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அதாவது இந்த பப்பியை தான் இவன் அடாப்டும் பண்ணிக்கிறான். அப்படி காரில் வச்சுக்கிட்டு வர சமயத்தில் அந்த பப்பி நேட்டு மேலே யூரின் பண்ணிடுது. என்னடா இது இப்போவே யூரின் எல்லாம் பண்ணிட்டு இருக்குது, இது எப்படி தான் சமாளிக்க போகிறோமோ அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் கிண்டலாக பேசிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அதாவது நேட்டும் மார்ஷலும் இவங்க ரெண்டு பேரும் தனியாக ஒரு வீடை வாடகைக்கு எடுத்திருப்பாங்க. இந்த வீட்டுக்கு தான் இந்த பப்பியும் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஸோ பப்பியை வாங்கின சந்தோஷத்தில் ஃபீல்டு தன்னுடைய காலேஜ் மேட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி ஒரு சின்னதாக பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருப்பான். அப்போது இதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் தான் ஃபீல்டுக்கு சடனாக ஒரு பேர் ஞாபகத்துக்கு வருது. இது ஒரு யூனிக்காக இருக்கட்டும்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு காங்கர் அப்படின்ட்டு பேரை வைக்கிறான். இந்த பேரை கேட்டதுமே அவனுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் காங்கர்ன்னுட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஃபீல்டு எங்கே போனாலுமே கூடவே காங்கரையும் கூப்பிட்டுக்கிட்டு போவான். ஏன் இவன் யோகா கிளாஸுக்கு போனாலும் கூட காங்கர் கூட தான் வச்சுட்டு இருப்பான். காங்கரும் அவனை பார்த்து யோகா எல்லாமே செய்யுதுன்னாக்க பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அங்கே சந்தோஷப்படுற அளவுக்கு போதுன்ற அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. டைம் போகிறத தெரியாத அளவுக்கு இவங்க விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. இப்படி ஃபீல்டோடைய லைஃப்பில் காங்கர் வந்ததுக்கப்புறமா அவனுக்கு லோன்லினஸ்ஸே என்னன்னு தெரியாதாயிடுது. இவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு பாசமாக இருப்பாங்கன்னாக்கா ஒருத்தர் விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு இவங்க ஒத்துமையாக இருப்பாங்க. இப்படியே நாட்களும் போகுது, காங்கரும் வளர்ந்துடுது. அப்படி தான் ஒரு நாள் ஃபீல்டோடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஃபீல்டை பார்க்குறதுக்காக வந்திருப்பாங்க. எல்லாருக்கும் நாளைக்கு கிராஜுவேஷன். ஆனால் கிராஜுவேஷன் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் ஒரு வேலை ரெடியாக இருக்கும். ஆனால் ஃபீல்டுக்கோ எந்த வேலையும் தெரியாததுனால அவனுக்கு எந்த வேலையும் கிடைக்காதாயிடுது. ஃபீல்டோடைய கிராஜுவேஷனுக்காக ஃபீல்டோடைய அப்பாவான ஜான், அவங்க அம்மாவான கின்னி அண்ட் அவங்க தங்கச்சி ஜூலியா வராங்க. இவங்களுக்கு காங்கரை பார்த்ததுமே ஒரு மாதிரி ஆயிடுது. எதுக்காக நீ நாயெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்ட்டு ஃபீல்டுக்கிட்ட கேட்குறாங்க. உனக்கே உன்னை பார்த்துக்க முடியறதில்ல, இதில் நாயெல்லாம் எப்படி நீ பார்த்துப்ப அப்படின்னு கேட்குறப்போ அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஃபீல்டு சொல்கிறான். மறுநாள் காலையில் ஃபீல்டுக்கு கிராஜுவேஷன் நடக்குது. அங்கே ஃபீல்டோடைய அப்பா அம்மா எல்லாருமே வந்திருப்பாங்க. ஆனால் ஃபீல்டோ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த இடத்துக்கே வருவான். ஏன் லேட்டு, நீ இப்போ கூட ஒரு பொறுப்புள்ளவனா இல்லை அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை நேற்று நைட்டு நானும் காங்கரும் பக்கத்தில் இருக்கிற லேக் கிட்ட விளையாடிட்டு இருந்தோம், நைட்டு படுக்க லேட் ஆகிடுச்சு, அதுதான் வர லேட் ஆகிடுச்சு அப்படின்னு அவன் சொல்கிறத கேட்டதும் அவங்க அப்பா அம்மா டிசப்பாயிண்டடாக போயிடுறாங்க.
இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நல்ல வேலையும் கிடைச்சிடுது. ஃப்ரெண்ட் அண்ட் ரூம்மேட்டா இருக்கிற நேட்டுக்கும் ஒரு நல்ல வேலை கிடைச்சிடுது. இனி நம்ம இங்க இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்டு தன்னுடைய அப்பா, அம்மா வீட்டுக்கு காங்கர கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பி வந்துடுறான். வீட்டுக்குள்ள வந்ததும் காங்கர் எல்லாருக்கிட்டயும் வாலாட்டிக்கிட்டு ரொம்ப நல்லாவே பழகுது. ஃபீல்டோடைய அப்பா காங்கருக்கு ஒரு ஷாக் காலர் ஒன்று வாங்கி கொடுக்குறாரு. ஷாக் காலர்ன்றது ஒரு கழுத்துக்கு போடுற பெல்ட் மாதிரி தான். ஒரு எல்லையை தாண்டி அது தூரமாக போனதுக்கு அப்புறமா அது கழுத்தில் தூரத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது கழுத்தில் ஒரு மாதிரி ஷாக் அடிக்கும். ஸோ அதுதான் ஷாக் காலர்னுட்டு காங்கர் இங்கேருந்து ரொம்ப தூரத்துக்கு ஏதாவது போயிட்டாக்கா நம்ம இது மூலியமா கண்டுபிடிச்சிக்கலாம். ஜான் காங்கர் கழுத்தில் ஷாக் காலரை போடுறது ஃபீல்டுக்கு சுத்தமாக பிடிக்கிறது இல்லை. போட வேண்டாம்னு சொல்லியும் கேட்காம அவர் அது கழுத்தில் மாட்டி விட்டுடுறாரு. அதுக்கப்புறம் வீட்டு வாசல்ல ஒரு நரி இருக்கிறத பார்த்ததும் காங்கர் அதை துரத்திக்கிட்டு பின்னாடியே ஓடுது. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் காங்கருக்கு அந்த ஷாக் காலர்து ஷாக் அடிக்குது. காங்கருக்கு எந்த ஒரு எஃபெக்டும் ஆவறதில்ல. ஃபீல்டோடைய அம்மா கின்னி அது எங்கேயாவது போயிட போகுது அப்படின்னு சொல்றப்போ, அது எங்கேயும் போவாதும்மா, திரும்பவும் இங்கே வரும். நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு ஃபீல்டு சொல்றாரு. அப்பதான் அவங்க அம்மாவுக்கு நடந்த ஒரு மெமரியை காட்டுறாங்க. அதாவது அவங்க சின்னவங்களா இருக்கும்போது கின்னியோடைய அப்பா அம்மாவோடைய ஒரு ஃப்ரெண்டு கின்னிக்கு ஒரு நாய்க்குட்டியை எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. அது பேரு ஓஜோ. கின்னிக்கு ஓஜோவை பார்த்ததுமே ரொம்பவே பிடிச்சி போது அவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க. அதுக்கப்புறம் ஜான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருப்பாரு. காங்கரோ ஜானியை ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை ஃபீல்டு பார்த்துட்டு இருந்து காங்கர் உங்க கூட விளையாடணும்னு நினைக்குது அப்படின்னு சொல்றப்போ ஜான் அங்க இருக்கிற ஒரு கோலை எடுத்து தூக்கி வீசுறாரு. ஆனா காங்கரோ அதை போய் எடுக்கிறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் அதுக்கு விருப்பப்பட்ட கோலை தான் அது தூக்கி போடும். அப்பதான் நம்ம அது கூட விளையாட முடியும் அப்படின்னு சொல்றோம். இந்த பக்கம் கின்னி கூட காங்கர் ரொம்ப நல்லாவே விளையாடிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்லியா. அதுக்கப்புறம் காங்கருக்கு பிடிச்ச ஒரு கோலை எடுத்துன்னு ஜான் கிட்ட கொடுக்குது. ஜான் அதை தூக்கி போடுறப்போ காங்கர் அவரோட ரொம்பவே நல்லா விளையாடிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் காங்கர் பண்ற சில சேட்டைங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. அதுலயும் டோனட்டை மேலே தூக்கி போட்டு அது கேட்ச் பிடிச்சி சாப்பிட்றது இவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுது. ஆரம்பத்துல காங்கரை இவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலனாலும் இப்போ காங்கரை இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. இப்படிதான் ஒரு நைட்டு பயங்கரமா இடி இடிக்குது. அந்த இடி சத்தத்துக்கு காங்கர் ரொம்பவே பயந்து போய் அங்க இருக்கிற சோஃபாக்கு கீழே போய் உக்காந்துக்குது. இதை பார்த்த ஜான் காங்கர் கிட்ட வந்து சமாதானம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்படிதான் ஃபீல்டுக்கும் இடியினாக்க ரொம்பவே பயம். நான் அவனை சமாதானம் பண்ணி அவனுக்கு ஒரு பாட்டு பாடி தூங்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்க காங்கர்கிட்டயும் இவர் இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு பாட்டையும் பாடி காங்கரை தூங்க வைக்கிறாரு. மறுநாள் காலையில கின்னி ஷாப்பிங் போயிட்டு வந்து பார்க்குறாங்க. காங்கர் அதே இடத்துல தான் படுத்து கிடக்குது. சரி சாப்பிட ஏதாவது கொடுக்கலாமேன்னு சொல்லி சாப்பிட்றதுக்கு வச்சாலும் கூட அது எதையுமே சாப்பிடாம அப்படியே சோர்வையாக இருக்குது. இதை பார்த்ததுமே ஜானை கூப்பிடுறாங்க. ஜானும் இதை பார்த்து எதுவும் சரி வரலன்னு சொல்லிட்டு ஃபீல்டை உடனே கூப்பிடுறாங்க. ஃபீல்டை வந்து பார்த்து ஏன் இப்படி இருக்கிற, சரி வா நம்ம விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட்டோம். காங்கர் எழுந்திருக்கிறதே இல்லை. அப்படி எழுந்திருச்சாலும் சுஸ்தாகி அங்கே விழுந்துடுறத பார்த்த உடனே இவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போய் சேர்க்குறாங்க. டாக்டர் கேங்கரை செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு ஆடிசன்ங்கிற ஒரு நோய் இருக்குது. பொழைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது 50% தான் கேரண்டி கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் சில சமயங்களில் கோமா ஸ்டேஜுக்கும் போயிடும். இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிற நாய்ங்களை கண்ட்ரோலில் வச்சுக்கணுன்னாக்கா மாதத்துக்கு ஒரு தடவை இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதாவது மெடிசனை கொடுக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ இது அப்சர்வேஷனில் இருக்கட்டும், நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு சொல்லி அனுப்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃபீல்டோடைய அப்பா அம்மா உனக்கு தெரியலையா, அதுக்கு 1 வருஷத்துலேருந்து இந்த ஒரு வியாதி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அது என் கூட நல்லா ஆடும் விளையாடும், சுஸ்தாயிட்டு படுத்துக்கும், அப்படி தான் படுத்துக்குது அப்படின்ட்டு நானும் எதுவும் கண்டுக்காமல் விட்டுட்டேன். ஆனால் இப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ட்டு ஃபீல்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறான். மறுநாள் எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்குறாங்க. ஆச்சரியம் என்னன்னா காங்கர் எல்லாருக்கிட்டேயும் அவ்வளோ சந்தோஷமா ஆடிக்கிட்டு இருக்குது. இது டாக்டருங்களுக்கே ஒரு ஷாக்கிங் நியூஸாக இருக்குதுன்னு இவங்க கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. ஃபீல்டுக்கு காங்கர் நல்லாயிட்டதை கேள்விப்பட்டு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. எப்பவும் போல அவங்க 2 பேரும் சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு ஃபீல்டோடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வராங்க. ஃபீல்டு எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசிட்டு அவனுடைய ரூமுக்கு போகிறதுக்காக போகிறான். அப்போது ஜான் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயும் தன்னுடைய மகனை பற்றி,
அதாவது தன் மகனுக்கு ஒரு வேலை கிடைக்கல, கிராஜுவேஷனும் கம்ப்ளீட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருக்கிறதாவும், அதுக்கப்புறம் மகன அவமானப்படுத்துற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கிறது ஃபீல்டு கேட்டுக்கிட்டு ரொம்பவே மனம் நொந்து அங்க இருந்து அவனுடைய ரூமுக்கு போயிடுறான். அடுத்த நாள் காலையில நேட்ட மீட் பண்றதுக்காக இதுக்கு முன்னாடி அவங்க இருந்த அந்த வீட்டுக்கிட்ட ஒரு ஃபாரஸ்ட் மாதிரியான ஒரு இடம் இருக்குது. அங்க நேட்ட மீட் பண்ணிக்கிட்டு பேசிட்டு இருக்கிறான். கூடவே காங்கரையும் கூப்பிட்டு போயிருந்திருப்பான். அப்போ அந்த காட்டுல ஒரு நரி ஒண்ணு போறத பார்த்ததும், நேட்டு காங்கர அத அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அந்த அந்த நரிய தொரத்திக்கிட்டே காங்கரும் பின்னாடியே ஓடுது. இந்த பக்கம் தன்னுடைய அப்பா நேத்து அவங்க சொந்தக்காரர்கிட்டலாம் பேசிட்டு இருந்தத பத்தி சொல்லிட்டு இருக்கிறான். அதுக்கு நேட்டு, "அதெல்லாம் ஒரு விஷயமா நீ எடுத்துக்காதடா. அதெல்லாம் விட்டு தள்ளு" அப்படின்னுட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆயும் காங்கர காணோம்னு சொல்லிக்கிட்டு இவங்க தேடிக்கிட்டே காடெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா எங்க தேடியும் காங்கர் கிடைக்கிறதில்ல. இப்படியே தேடி தேடி சாயந்தரமும் ஆயிடுது. இவங்க 2 பேருக்கும் ரொம்பவே பயமாயிடுது. அதுக்கப்புறம் நேரா அவங்க வீட்டுக்கு கிளம்பி வந்து அவனுடைய அப்பா, அம்மா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்றான். அதுக்கப்புறம் "நீ ஒண்ணும் கவலைப்படாத கிடைச்சிரும்" அப்படின்னுட்டு இவங்களுடைய அப்பா, அம்மா ஃபீல்ட சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஃபீல்டு நான் நேட்ட மீட் பண்றதுக்காக காங்கரையும் அங்க கூப்பிட்டு போயிருந்தேன். அங்க இருக்கிற ஒரு காடுல ஃபாக்ஸ் ஒண்ணு இருந்தது. அத ஃபாலோ பண்ணிக்கிட்டு காங்கர் போச்சு. அதுக்கப்புறம் எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்னுட்டு இவனுடைய அப்பா, அம்மா கிட்ட சொல்றான். அதுக்கு இவங்க 2 பேரும் "கவலைப்படாத காங்கர் கிடைச்சிரும்" அப்படின்னுட்டு மகன சமாதானம் பண்றாங்க. இது எல்லாத்த விட இதில வருத்தமான விஷயம் என்னன்னா, காங்கருக்கு மாசத்துக்கு ஒரு தடவ மெடிசன குடுக்கணும். இப்பதான் மெடிசன குடுத்து 10 நாள் ஆயிருக்குது. இன்னும் 20 நாள்ல நம்ம காங்கருக்கு மெடிசன் குடுக்கலன்னா, அதோடைய உயிருக்கே ஆபத்தாயிடுங்கிறது தான் ஃபீல்டுக்கும், அவனுடைய அப்பா, அம்மாவுக்கும் ரொம்பவே வருத்தத்த தரக்கூடியதா இருக்குது. அப்போ கின்னி அவங்களுடைய சின்ன வயச காட்டுறாங்க. கின்னி சின்ன வயசுல அவங்க வளர்த்துட்டு வந்த அந்த ஓஜாவ அவங்களுடைய அப்பா, அம்மா வீட்டுக்கு வெளியில விட்டுடுறாங்க. அந்த சமயமும் பயங்கர குளிரா இருக்குது. அந்த நாயும் வெளிய நடுக்கத்துல அப்படியே உக்காந்துகிட்டு இருக்குது. இத பார்த்ததுமே அவங்களுடைய அம்மா கிட்ட வந்து சொல்றாங்க. ஆனா அவங்களோ அத உள்ளார கூப்பிட்டு வரக்கூடாது அப்படின்னுட்டு கண்டிஷன் பண்ணிடுறாங்க. ஆனா மனசு கேட்காத கின்னி யாருக்கும் தெரியாம மறைச்சுக்கிட்டு ஓஜாவ கூப்பிட்டுக்கிட்டு தன்னுடைய பெட்ரூம்ல படுக்க வச்சுக்கிறாங்க. இப்போ ஃபீல்டோடைய அப்பா, அம்மா எல்லா இடத்துலயும் காங்கர தேட எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சோஷியல் மீடியா, பெட் ஷாப்பு அங்க இங்கன்னுட்டு எல்லா இடத்துலயும் தகவல சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபீல்டும், ஜானும் காங்கர எந்த காட்டுல தொலைச்சாங்களோ, அதே காட்டுல போய் தேடலான்னு சொல்லிக்கிட்டு, அவங்க ஒரு பக்கம் தேட போயிட்டு இருக்கிறாங்க. இப்படி போயிட்டே இருக்கிற சமயத்துல, ஜான் சோஷியல் மீடியாவுக்கெல்லாம் காங்கர் காணாம போன அந்த விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் காங்கருக்கு வீட்டுக்கு போக வழி தெரியாம, அது காட்டுலயே சுத்தி சுத்தி ஒரு இடத்துல உக்காந்துட்டு இருக்குது. இங்க கின்னி பெட் ஷாப்க்கும், பெட்ஸ் ரெஸ்க்யூக்கும் கால் பண்ணிட்டு, காங்கர் பத்தின விஷயத்த கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா, எங்க விசாரிச்சும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கிறதில்ல. அந்த பக்கம் காட்டுக்குள்ள காங்கர தேடிக்கிட்டு போயிட்டுருக்குறேங்க. அந்த சமயத்துல ஃபீல்டு எனக்கு தெரியும் உங்களுக்கு என் மேல வருத்தமும், அவமானமும் இருக்குது. எனக்கு வேலை இல்ல, சம்பாத்தியம் இல்லன்னுட்டு நீங்க நெனச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றத கேட்டதுமே ஜானும் வருத்தப்படுறாரு. பிரஸ்ல இருந்து ஒருத்தர் கின்னிக்கு கால் பண்ணிட்டு சொல்றாரு. இன்டர்நெட்ல உங்க பெட்டு காணாத போன விஷயத்த நான் பார்த்தேன். கவலைப்படாதீங்க. உங்களுடைய காங்கர் பத்தி நான் போடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்த உடனே தன்னுடைய கணவருக்கும், அவங்க மகனுக்கும் சொல்றாங்க. அந்த பக்கம் பயங்கரமா மின்னலும், இடியும் இடிக்குது. இந்த சத்தத்துக்கு காங்கர் ரொம்பவே பயந்து போய் நடுங்கிக்கிட்டு, அங்க ஒரு இடத்துல உக்காந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துர்றாங்க. வீட்ல ஜான் சீக்கிரத்திலேயே காங்கர தேடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, ஃபீல்டுக்கு ரொம்பவே வருத்தமாகுது. என்னுடைய கிராஜுவேஷன் கம்ப்ளீட் ஆவல, வேலை இல்லன்னுட்டு நீங்களும், அம்மாவும் என்னை எவ்வளோ கேவலப்படுத்துனீங்க. என்னை பத்தி மத்தவங்க கிட்டலாம் ஒரு மாதிரி அவமானப்படுத்தியெல்லாம் பேசுனீங்க. எனக்கு எவ்வளோ வருத்தமா இருந்தது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் அவங்கவங்களுக்கும் வேலை கிடைச்சிருச்சு. எனக்கு வேலை கிடைக்கலையேன்னுட்டு என் மேல ஒரு மாதிரி சிம்பத்தி காட்டுனாங்க. இதெல்லாம் எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. ஆனா காங்கர் மட்டும் என் கூட எப்பவுமே அன்பாவும், பக்கத்திலேயே அவன் எங்கேயும் என்னை விட்டு போகாம இருந்தான். உங்க எல்லாத்த விட எனக்கு காங்கர் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னுட்டு ரொம்பவே மன வருத்தத்தில பேசிட்டு அங்கருந்து வெளியில வரான். அந்த டைம்ல கார்ல இருந்து ஒரு லேடி காங்கரோடைய போஸ்டர காட்டிட்டு, "இது உங்க டாக் தானே?" அப்படின்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொன்னதுக்கு, "உங்க நாய சீக்கிரத்தில தேடி கண்டுபிடிக்கணும்னாக்கா, உங்க நாய் கூட ஃப்ரெண்டா இருக்கிற இன்னொரு நாய கூப்பிட்டுட்டு போனா தான் முடியும். ஏன்னா, ஒரு நாய கண்டுபிடிக்கணும்னா, இன்னொரு நாயால தான் முடியும்." அப்படின்னு சொன்ன உடனே, இத கேட்டதுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு
மறுநாள் இவங்க எல்லாரும் ஒரு டாக் ஓனர தேடி போறாங்க. இவருடைய நாய் கூட காங்கர் நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகியிருக்குது. ஸோ இத வச்சு தான் காங்கர கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி காங்கர் காணாம போயிடுச்சுன்ற விஷயத்த சொன்ன உடனே, அவரும் 1 வாரத்துக்கு அவருடைய நாய குடுத்து அனுப்புறாரு. இப்படி அந்த நாய கூப்பிட்டுக்கிட்டு காட்டு பகுதியில இருக்கிற சுத்தி முத்தி எல்லா பக்கமும் தேடுறாங்க. அந்த காட்டுலருந்து போயிட்டு வர ஹைக்கர்ஸ் கிட்ட கூட அவங்களுடைய காங்கர பத்தி விசாரிச்சு, அதோடைய ஃபோட்டோவெல்லாம் காட்டி, "இந்த நாய பார்த்தீங்களா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. சின்ன சின்ன கடைகள்லலாம் காங்கரோடைய ஃபோட்டோவ காட்டி விசாரிக்கிறாங்க. ரோட்ல போற வர ரைடர்ஸ் கிட்டலாம் காங்கர பத்தி சொல்லிக்கிட்டு, "இந்த பக்கமா நீங்க இந்த நாய பார்த்தீங்களான்னுட்டு" விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த ரைடர்ஸ்ல இருந்த லீடர் ஒருத்தர் சொல்றாரு, "என்னுடைய நாயும் காணாம போய் 5 வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனா, எனக்கு என்னுடைய நாய் கிடைக்கவே இல்ல. உங்க நாய நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. கண்டிப்பா நான் வழியில உங்க நாய பார்த்தேன்னா, உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன்னு" சொல்றாரு. இப்படியே தேடிக்கிட்டு நைட்டெல்லாம் ஆயிடுது. எங்க தங்குறதுன்னு தெரியாம ஒரு ஹோட்டல்ல புக் பண்றாங்க. ஹோட்டல்லயும் நாய்ங்க அலவுட் இல்ல. அதனால என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்துல, ஜானு அவங்க எடுத்துட்டு வந்த அந்த நாய அவருடைய ஜர்க்கின்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு, யாருக்கும் தெரியாம ரூமுக்கு கூப்ட்டுட்டு போறாங்க. அடுத்த நாள் காலையில கின்னிக்கு ஒரு வயசான லேடி கால் பண்றாங்க. "உங்க நாய் காணாம போச்சுன்ற விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு நபர் இருக்கிறாரு. அவரு இப்படிதான் தினைக்கும் போய் ஒரு ஒரு பெட்ஸுங்கள புடிச்சுக்கிட்டு வராரு. புடிச்சுட்டு வராரே தவிர, மறுநாள் காலையில அவரு வெளிலயும் வர்றதில்ல. அதுங்களும் அந்த பெட்ஸும் வெளில வர்றதில்ல. அங்க என்னதான் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை உங்க பெட் அங்க தான் இருக்குமோ என்னமோ அப்படின்னுட்டு எனக்கு ஒரு டவுட்டு. நீங்க அத பத்தி கண்டுபிடிச்சுக்குங்க" அப்படின்னு சொல்றாங்க. கின்னி இந்த விஷயத்த ஃபீல்டுக்கும், ஜானுக்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க. சரி நாங்க போய் பார்த்துக்குறோம் அப்படின்னுட்டு இவங்க 2 பேரும் உடனே அவங்க சொன்ன அந்த அட்ரஸ்க்கு போய் பார்க்குறாங்க. அங்க போய் பார்த்தா தான் தெரியுது, அவரு ஒரு பெட் ஷாப்ப வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பெட்ஸையும் ரெஸ்க்யூ பண்றாருன்றது இவங்களுக்கு அப்புறமா தான் தெரிய வந்திருக்குது. இவங்க நெனச்சுட்டு போனது வேற ஒண்ணு. ஆனா அங்க போய் பார்த்தது இன்னொன்னா இருக்கிறப்போ, அந்த நபர்கிட்ட இவங்க 2 பேருமே சாரி கேட்குறாங்க. இப்படியே காங்கர் காணாம போய் 8 நாள் ஆகுது. இந்த பக்கம் ஃபீல்டுக்கு சரியா சாப்பிட பிடிக்கிறதில்ல, தூங்க தூங்க முடியறதில்ல. சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் டஸ்ட்பின்ல போடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இவருடைய அப்பா ஃபீல்ட சமாதானம் பண்றாரு. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்து, இந்த நாய பார்த்தீங்களான்னுட்டு ஒரு ஃபோட்டோவ காட்டுறாங்க. பார்த்தாக்கா அது காங்கரோடைய ஃபோட்டோ. இத பார்த்த உடனே 2 பேருக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிடுது. பரவாயில்லையே நம்மளுடைய காங்கர் பத்தின விஷயம் எல்லாருக்குமே பரவிடுச்சே அப்படின்னுட்டு, இவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. கூடிய சீக்கிரத்தில நம்ம காங்கரும் கிடைச்சிரும் அப்படின்னு இவங்க சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் கின்னிக்கு நெறைய பேர் கால் பண்ணிக்கிட்டு, எப்படியெல்லாம் தேடலான்னு சொல்லிக்கிட்டு சொல்றாங்க. ஆனாலும் காங்கர் கிடைக்கவே மாட்டேங்குது. இப்படியெல்லாம் யார் யாருக்கோ மீடியாவிலயும், இன்டர்நெட்லயும் காங்கர பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே குடுத்துட்டு வந்திருந்தாலும் கூட, காங்கர பத்தின எந்த ஒரு விஷயமும் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த பக்கம் அந்த நாய கூப்பிட்டுக்கிட்டு காங்கர தேடிக்கிட்டு ஒரு ஃபால்ஸ் கிட்டயும் வராங்க. அப்போ ஃபீல்டு அவனுடைய அப்பாகிட்ட, "நான் ஒரு டிராவல் பிசினஸ் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்றத கேட்ட உடனே ஜானுக்கு ரொம்பவே ஆச்சரியமாயிடுது. என்ன திடீர்னு கிஸ்னஸ்ன்னுலாம் இவன் சொல்றான் அப்படின்ட்டு அவர் மனசுலயே நெனச்சுக்கிறாரு. அங்கருந்து அப்படியே முன்னாடி நடந்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அங்க ஒரு டீமா ஃபீல்டுடைய வயசுல சில பசங்க எல்லாமே ஒரு கேம்பிங்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்த உடனே இவங்க 2 பேரும் அவங்க கூட போய் ஜாயின் ஆவுறாங்க. அப்படி அவங்கலாம் பேசுறத பார்க்குறப்போ, இவங்களும் ஃபீல்டு மாதிரியே வேலை வெட்டி இல்லாம தான் அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஏதோ ஒரு சாதனைய பண்ணணுன்ற ஒரு இதுல தான் இவங்க இருக்கிறாங்க. இப்படியே நம்ப ஏதோ ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு வாழ்க்கையும் சந்தோஷமா வாழணும்னிக்கிட்டு, அங்க இருக்கிற சில பசங்கள சொல்றத ஜானும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு அப்படியே அந்த ஹோட்டல்ல படுத்துக்கிட்டு இருக்கிற சமயத்துல, இவங்க வாங்கிட்டு வந்திருந்த அந்த நாயும் ஜானுக்கு பக்கத்துல படுத்துக்கிறதுக்காக வந்திருக்குது. சரி என்ன பண்றதுன்னுட்டு அதவையும் ஜான் அவருடைய பக்கத்திலேயே படுக்க வச்சுக்கிறாரு. நடுராத்திரியில ஃபீல்டுக்கு முழிப்பு வருது. எந்திரிச்சு நேரா பாத்ரூமுக்கு போறான். அங்க போய் ரத்தமா வாந்தி எடுக்குறான். அநேகமா ஃபீல்டுக்கும் உடம்பு சரியில்லையோ என்னமோ! இங்க வாங்கிட்டு வந்த நாயுடைய ஓனரும் 10 நாள் குடுத்த கெடுவும் முடிஞ்சு போச்சு. சரி நான் அந்த ஓனர்கிட்ட நாய குடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வரேன். நீ இங்கேயே ஹோட்டல்ல தங்கியிரு. இன்னைக்கு நைட்டு எங்க மீட் பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க.
அந்த பக்கம் கின்னி இவங்களே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கின்னியோடைய சின்ன வயசு ஞாபகம் இவங்களுக்கு வருது. கின்னி ஸ்கூலை முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வந்து எல்லா ரூமையும் தேடி பார்க்குறாங்க. அவங்களுடைய செல்ல பிராணியான ஓஜாவை காணோம். அவங்களுடைய அம்மா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா, இங்கே தான் வெளியில் விளையாடிட்டு இருந்தது. ரோட்டோரமாக போனப்போ ஒரு வண்டி வந்து ஆக்சிடென்ட் பண்ணி அந்த நாய் இறந்து போயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறப்போ இவங்களுடைய அப்பா அம்மா முகத்தில் கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாததை கின்னி பார்த்துடுறாங்க. அநேகமாக இவங்க பொய் தான் சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே போய் அவங்க பெட்ரூமில் படுத்துடுறாங்க. இதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிற சமயத்துல இருந்து பின்னாடி இருந்து ஜான் வந்து கூப்பிடுறாரு. நான் சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு திரும்பவும் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கின்னி அழுதுட்டு இருக்கிறத பார்த்ததுமே ஓஜாவை நினச்சி தான் இவன் அழுதுட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு ஜானு அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டு சமாதானப்படுத்துறாரு. அடுத்து ஜானு நைட்டு நம்ம 2 பேரும் எங்கே மீட் பண்ணலான்னு சொன்னோமோ அந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல ஃபீல்டை காணோம். சரி, ஃபீல்டுக்கு கால் பண்ணலாமேன்னுட்டு கால் பண்ணாக்கா கால் நாட் ரீச்சபிள்னு வருது. இந்த விஷயத்த கின்னிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டே டிரைவ் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கிறாரு. வழியில் தான் எதிர்த்தாப்புல ஃபீல்டு வர்றதை பார்த்ததுமே பயந்து போன ஜான் அப்போ தான் சமாதானமாயிட்டு, எங்கே போயிருந்த, உனக்கு கால் பண்ணாலும் நாட் ரீச்சபிள்னு வருது அப்படின்னு சொல்கிறப்ப தான், ரொம்ப தூரமாக காங்கரை தேடிக்கிட்டு போனதில் எனக்கு டைமே தெரியாத ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி வான்னுட்டு ரூமுக்கு கூப்பிட்டுட்டு போய் ஃபீல்டுடைய காலை பார்த்தா தான் தெரிய வருது. அவன் ரொம்ப தூரமாக நடந்து போயிருந்திருக்கிறான். அவன் காலெல்லாம் அப்படியே ரத்த மார்க்காக இருந்திருக்குது. நீ ஒன்று சொல்லிட்டு இருப்பியே, நான் உன் மேலே வருத்தப்படுறேன், கோவப்படுறேன், உன்னை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிக்கிட்டு, கண்டிப்பாக அதெல்லாம் கிடையாது. உன் மேலே எனக்கு மரியாதை இருக்குது. வேலை இல்ல, சம்பாத்தியம் இல்லன்னாலும் கூட உனக்கு நல்ல மனசு இருக்குது. ஒரு நாய் காணாம போயிடுச்சுன்றதுக்காக நீ இவ்வளோலாம் மெனக்கிட்டு அதை தேடி அலைஞ்சுக்கிட்டு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற. உன்னுடைய இந்த நல்ல மனசே போதும். உன் மேலே எனக்கு ரொம்பவே அன்பும் மரியாதையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்பவே ஃபீல்டுக்கு பயங்கரமாக அழுக வருது. தன்னுடைய அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படி அழுகுறான். அதுக்கப்புறம் இன்னொரு தடவையும் அந்த காட்டுக்குள்ளே போய் தேடலான்னு சொல்லிக்கிட்டு ஜானும் ஃபீல்டும் போகிறாங்க. அப்போது இவங்க காங்கரை கூப்பிட்டுட்டு இருக்கிற சமயத்தில் இன்னொரு பக்கத்துல இருந்து காங்கர்னு ஒரு குரல் கேட்குது. யாரா இருக்கும் அப்படின்னுட்டு பார்க்குறப்ப தான் அங்கேருந்து நேட்டு வரான். நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு கேட்குறப்போ, என்னால தான் காங்கர் காணாம போச்சு. அன்னைக்கு அந்த ஃபாக்ஸ காங்கர் கிட்ட அட்டாக் அப்படின்னு சொல்லாம இருந்திருந்தா, காங்கர் இன்னைக்கு இங்க இருந்திருக்கும். என்ன இதுக்கெல்லாம் முழுக்க அதுக்கு நான் தான் காரணம். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நானும் காங்கரை தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றப்போ, அதெல்லாம் உன்னுடைய தப்பு கிடையாது. சரி வா அப்படின்னுட்டு ஃபீல்டும் அவங்க அப்பாவும் நேட்ட கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க இவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல வாஷ்ரூம்க்குன்னு ஜான் எந்திரிச்சு போயிடுறாரு. நேட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். ஆனா ஃபீல்டும் அவன் வச்சிருந்த சாப்பாட்ட சாப்பிடாம அப்படியே குடுத்து அனுப்பிச்சிடுறான். பின்னாடி இருந்து 2 குடிகார பசங்க வந்து இவங்க கிட்ட தகராறு பண்றதுக்காக வராங்க. அதே சமயத்துக்கு ஜான் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. "என்னடா இங்க பிரச்சனை பண்றீங்க? மரியாதையா இங்கேருந்து போயிடுங்க. இல்லாட்டி வர்ம கலைய காட்ட வேண்டியதா இருக்கும்." அப்படின்னுட்டு அவர் மிரட்டுற மிரட்டுல அவனுங்க 2 பேரும் அங்கேருந்து போயிடுறானுங்க. அதுக்கப்புறம் ரெஸ்க்யூ டீம்லேருந்து ஒரு கால் வருது. "காணாம போன உங்க நாய் இங்கே தான் இருக்குது. வந்து பாருங்க" அப்படின்னு சொன்ன உடனே இவங்க 2 பேருக்கும் அவ்வளோ சந்தோஷமாகுது. உடனே அந்த இடத்துக்கு போய் பார்த்தாக்கா, அந்த நாய் காங்கர் கிடையாது. காங்கர் மாதிரியே இருக்குது. ஆனால் இது வேற ஒரு நாய். இதை பார்த்த உடனே ஃபீல்டுக்கு ரொம்பவே அழுகையாக வருது. அழுதுகிட்டே வண்டியில் போய் உக்காந்துக்கிறான். அவங்க அப்பாவும் அவனுக்கு சமாதானப்படுத்திக்கிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அப்படியே அவன் அழுதுகிட்டே தூங்கிடுறான். இப்போ நேராக கண்ணை முழிச்சு பார்க்குறான். அவங்க வீட்டுக்கிட்ட தான் அவன் வந்துட்டான். இப்போ வீட்டுக்குள்ளே போன உடனே அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, "நீ காங்கரெல்லாம் நினச்சிக்கிட்டு வருத்தப்படாத. காங்கருக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. இந்த நாட்டில் தெரிஞ்ச எல்லா இடங்கள்லையும் நம்ம சோஷியல் மீடியாவிலையும் இன்டர்நெட்லேயும் எந்தெந்த இடத்துலலாம் நம்மளால் காங்கரை பற்றின இன்ஃபர்மேஷன் போட முடியுமோ நம்ம எல்லா இடத்துலையும் போட்டுட்டோம். ஆனால் இன்னமும் காங்கர் கிடைக்கலனாக்கா கண்டிப்பாக காங்கர் இறந்துடுச்சுன்னு தான் அர்த்தம். நீ மனசை தேத்திக்கோ, அதுதான் உண்மை" அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்க அம்மா சொல்ல சொல்ல ஃபீல்டுக்கு பயங்கரமா அழுகை வந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அவன் வருத்தத்தில் அவனை சமாதானம் பண்ணிக்கிட்டு, ஆமா இனி நம்ம காங்கரை நினைக்கக்கூடாது அப்படின்ட்டு அவன் இருக்கிறான். அதே சமயத்துக்கு இன்னொரு காலும் வருது. "நாங்கள் எவர்கிரீன் லாட்ஜ்லேருந்து கால் பண்ணிகிட்ருக்குறோம். உங்கள் நாய் காணாமல் போச்சுன்ற நியூஸு நாங்கள் கேள்விப்பட்டோம். இங்கே தான் அந்த நாய் இருக்குது" அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்பி ஏமாந்து போன இவங்களுக்கு கண்டிப்பாக இங்கேயும் காங்கர் இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, எதுக்கும் போய் பார்க்கலான்னு சொல்லிக்கிட்டு இவங்க அங்கே போய் பார்க்குறாங்க. ஃபீல்டு உள்ளார ஒரு வருத்தம் வச்சுக்கிட்டு ஆனாலும் காங்கர்ன்னு கத்தி கூப்பிடுறான். எவ்வளோ கத்தியும் அங்கே காங்கரும் வர்றதில் ஒன்றும் கிடையாது.
அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி காங்கரும் இல்ல, ஒண்ணும் இல்ல அப்படின்னிக்கிட்டு திரும்பி நின்னுக்கிட்டு இருக்கிற சமயத்துல தான் ஜானுடைய முகத்துல ஒரு சந்தோஷம் தெரியுது. அந்த சந்தோஷம் பார்த்த உடனே ஃபீல்டும் திரும்பி பார்க்குறான். பார்த்தா காங்கர் அங்க வந்து நிக்குது. காங்கர பார்த்த உடனே ஃபீல்டுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிட்டு பெரண்டி உருண்டுறாங்க. அந்த அளவுக்கு ஃபீல்டுக்கு காங்கர பார்த்தும், காங்கருக்கு ஃபீல்ட பார்த்தும் அவ்வளோ சந்தோஷமாயிடுது. இந்த சந்தோஷத்திலே இவங்க வீட்டுக்கும் போறாங்க. காங்கர பார்த்த உடனே கின்னிக்கும் அவ்வளோ சந்தோஷமாயிடுது. ஏன்னா காங்கரோடைய ரூபத்துல தான் ஓஜாவை கின்னி பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ ஓஜா தான் என்னுடைய காங்கர்னு நினச்சிக்கிட்டு காங்கரை அவ்வளோ ஒரு அன்பால் காங்கரை அவ்வளோ அன்பாக கொஞ்சி தழுவிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் தான் ஃபீல்டு இந்த பக்கம் மயங்கி கீழே விழுந்துடுறான். என்னாச்சோன்னுட்டு உடனே ஃபீல்டை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டர் அவனை செக் பண்ணி பார்த்துட்டு அவனுக்கு அல்சரேட்டர் கொலைட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி இருக்குது. நல்ல வேளை இவனை சரியான நேரத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திங்க, இல்லாட்டி இவனுடைய உயிருக்கே ஆபத்தாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ இவன் பரிபூர்ணமாக குணமாயிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதுமே இவங்களுடைய அப்பா அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்படியே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாங்க. வீட்டில் காங்கரும் ஆரோக்கியமாக இருக்குது. அது பண்ணுற சேட்டைகளுடைய ஃபோட்டோங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஃபீல்டுக்கிட்ட அவங்க அம்மா காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்னதான் காங்கர் ஆரோக்கியமாக இருந்தாலும் அதுவும் வீட்டில் சோகமாக தான் இருக்குது. ஏன்னா உன்னை மிஸ் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த சீனில் ஜானு காங்கரை அவருடைய ஜாக்கெட்டுக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு வந்து விடுறாரு. காங்கரை பார்த்ததுமே ஃபீல்டுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிடுது. காங்கருக்கும் அதே அளவுக்கு சந்தோஷமாயிடுது. 2 பேரும் இப்படி தான் கொஞ்சி தழுவிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க இப்படி ஒருத்தர் அன்பா இருக்கிறத பார்த்த ஜானுக்கும் கின்னிக்கும் ரொம்பவே சந்தோஷமாகுது. ஸோ இப்படியே நம்ம 2 பேரும் ஒருத்தர் விட்டு பிரியாம ஒண்ணா இருக்கணும் அப்படின்னுட்டு இவங்க 2 பேரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட இந்த டாக் கான் படம் முடியுது. இந்த படத்துல இருந்து தெரிய வர்றது என்னன்னாக்கா, மனுஷங்களா இருக்கட்டும், வளர்ப்பு பிராணிகளா இருக்கட்டும், நாம எந்த அளவுக்கு ஒருத்தர்கிட்ட அன்பு காட்டுறோமோ அதே அளவுக்கு அன்பு அவங்க கிட்ட இருந்தும் நம்மளுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு இந்த ஃபீல்டும் காங்கரும். ஸோ இந்த படத்தோட கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை வேறு ஒரு நல்ல மூவியோட ஸ்டோரியில் மீட் பண்ணுறேன்.